ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அட்மின் பிருந்தா. என்னை நிறைய பேர் வந்து லைவில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே வந்து சாரி, இன்றைக்கி என்னால் வந்து எபிசோட் வந்து கொடுக்க முடியல. பிகாஸ் வந்துட்டு நான் வந்து நேற்று வந்து ரொம்ப வந்து பிஸியாக இருந்தேன். அண்ட் வந்து 2 ஃபங்க்ஷன் வேறு. இன்றைக்குமே வந்து ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. ஸோ வந்து நான் போகணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு எடுத்த வீடியோ தான். ஸோ வந்துட்டு அதனால தான் வந்துட்டு வீடியோ வந்து கொடுக்க முடியலை. நாளைக்கு கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து அட்மினிடம் கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு போஸ்ட் வந்து போட்டிருப்பேன். அதுக்கு நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணலை. கொஞ்சம் பேர் வந்து பண்ணியிருந்தீங்க. பட் அதுக்கான வீடியோ மேக் பண்ணுறதுக்கான டைம் வந்து எனக்கு கிடைக்கல. சரி, ஓகே, இன்றைக்கி தான் நம்ம வந்துட்டு எபிசோட் கொடுக்கல, அட்லீஸ்ட் இந்த வீடியோ வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு தான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் பேர் கேட்ட கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு வந்து இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, மோகனா சங்கர் அம்மா அவங்க வந்து என்கிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னா, என்னோட மேரேஜ் ஃபோட்டோ வந்து கேட்டாங்க. அப்புறம் தம்பி குழந்தையா இருந்த ஃபோட்டோ வந்து கேட்டாங்க. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு மேரேஜ் ஃபோட்டோ மட்டும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து என்னோட வந்து மேரேஜ் ஃபோட்டோ. கண்டிப்பாக இப்போ இருக்கிறதுக்கும் அப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து என்னென்னா, எல்லா நாளும் நெக்ஸ்ட் கொஷின் வந்து என்னென்னா, நிஷா அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்துட்டு இன்னொரு வாட்டி Q&A செக்ஷன் வந்து வைங்கக்கா அப்படின்னு வந்து முன்னாடியே சொல்லியிருக்கீங்க. நானும் நினச்சேன்தான். ஏன்னா இந்த Q&Aக்கே எனக்கு நிறைய கொஷின்ஸ் வரல. அதனால தான் நான் அதுக்கப்புறம் விட்டுட்டேன். நான் உங்களுக்காக இன்னொரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டு கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு Q&A செக்ஷன் வந்து வைக்கிறேன் சிஸ்டர். அப்புறம் மோகனா சங்கர் அம்மாவே எனக்கு இன்னொரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. உங்கள் வீடு சொந்த வீடா இல்லை வாடகை வீடா? எப்படியா இருந்தாலும் உங்கள் வீட்டை வந்து எங்களுக்கு சுற்றி காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. அம்மா, நான் இருக்கிற வீடு வந்து பார்த்திங்கன்னா வாடகை வீடு தான், சொந்த வீடு வந்து கிடையாது. சுற்றி காட்டுற அளவுக்கு பெரிய வீடும் கிடையாது. அந்த சுற்றி காட்டினா வந்துட்டு ஒரே என் பையனோட விளையாட்டு ஜாமான் தான் வந்து கிடக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் வந்து சுற்றி காட்டலை வீட்டை. பட் நான் இருக்கிறது வந்து வாடகை வீடு தான். அப்புறம் மோகனா அம்மா தான் நிறைய கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர், உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட், மாமியார் ஃபேமிலி பேக்ரவுண்ட், நம்ம குட்டி தம்பி உங்கள் வீட்டுக்காரரெல்லாம் நாளைக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எனக்கு வந்து கூட பிறந்தவங்க வந்துட்டு ஒரு அக்கா, என் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு கூட பிறந்தவங்க வந்துட்டு ஒரு அண்ணன், அவ்வளோதான். என் மாமியார் வந்துட்டு என் மாமியார் பேக்ரவுண்டு இது தான். அண்ட் என்னோடய பேக்ரவுண்ட் வந்து இது தான். எங்கள் வீட்டில் நான், அம்மா, அப்பா, அக்கா 4 பேர் தான். சேம் அதே மாதிரி தான் என் ஹஸ்பண்ட் வீட்லேயும். என் ஹஸ்பண்ட், அவங்க அண்ணா, அப்புறம் அவங்க அப்பா அம்மா. அண்ட் நான் லைவ்லேயே சொல்லியிருப்பேன், எனக்கு வந்துட்டு லவ் மேரேஜ் தான். லவ் கம் அரேஞ்ச், அதாவது லவ் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாரோட சம்மதத்தோடய தான் நான் வந்து கல்யாணம் வந்து பண்ணிக்கிட்டேன். அண்ட் வந்து குட்டி தம்பி வந்து காட்ட சொல்லி நிறைய பேர் லைவில் வந்து கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே அவன் இருந்தானா லைவ் வந்து பண்ண விட மாட்டான், சத்தம் போட்டுகிட்டே இருப்பாங்கிறதுனால தான் அவன் அனுப்பி விட்டுட்டு நான் எப்போவுமே வந்து லைவ் வந்து போடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து காட்டுறேன். இது தாங்க அம்மாட்ட. இவர் தான் வந்து என்னோடய பையன். இவர் தான் வந்து வித்யுத். ஸோ நிறைய பேர் வந்துட்டு அப்பப்போ ஃபோட்டோவில் பார்த்துருக்கீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் இவர் தான் வித்யுத். ஹாய் இருக்கா, ஹாய் சொல்லுங்கள். இவர் தான் வந்து வித்யுத். சரி, எல்லாருக்கும் பாபாய் சொல்லிட்டு போங்க. போங்க. ஸோ இவன் தான் வந்து என் பையன் வித்யுத். ஸோ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வயசு வந்து ஆகுது. ஸோ அடுத்தது வந்து என்னென்னா, பத்மபிரியா அப்படின்னு ஒரு சிஸ்டர் வந்துட்டு என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, உங்களோட மொத்தம் எத்தனை சேனல் இருக்குது, அதோட நேம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிஸ்டர், இப்போதைக்கு என்கிட்ட வந்துட்டு நான் வந்து ஒரு கப்புள் சேனல் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ அது வந்து கார்த்தி பிருந்தா அஃபீஷியல். அண்டு செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா கேபிவி கார்ட்டூன்ஸ்னு ஒரு சேனல். அண்டு இப்போ இருக்க குட்டி பாப்பு சேனல் 3. அண்ட் சும்மா கேபிவி காமெடி கார்ட்டூன்ஸ்னு ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து வீடியோஸ் வந்து போடுறது கிடையாது. ஸோ இப்போதைக்கு என்கிட்ட இருக்க சேனல்ஸ் வந்து இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, அடுத்து கவியரசி அம்மா வந்து அதே தான் வந்து கேட்டிருந்தாங்க.
திருமண ஃபோட்டோ காட்டுங்கன்னு கவியரசியமாக நான் உங்களுக்காக வந்து திருமண ஃபோட்டோ வந்து முன்னாடியே காட்டிட்டேன். ஸோ மறக்காமல் வீடியோ வந்து பாருங்கள். அண்ட் குட்டி தம்பி குட்டி வயசில் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதை மட்டும் என்னால் இப்போ காட்ட முடியல, பிகாஸ் ஃபோனில் இருக்குது. பட் வந்து என்னால் வந்துட்டு அதை வந்து வீடியோவில் காட்ட முடியல. கண்டிப்பாக நான் வந்து காட்டுறேன். அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு என்ன கொஷின் கேட்டிருந்தீங்க அப்படின்னா, ஸ்டோரி ரிலேட்டடாக வந்துட்டு மித்ரா ப்ரெக்னென்ட் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கு என்னோட பதில் வந்து என்னென்னா, எப்பவும் சொல்கிற மாதிரி தான், வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, நூர் முஃப்லேகா அந்த சிஸ்டர் தான் வந்து என்கிட்ட நிறைய கொஷின் கேட்டிருந்தாங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சிஸ்டர், நான் வந்துட்டு இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். நான் படித்த வந்து காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சியில் வந்து படித்தேன். திருச்சி கேம்பஸில் வந்து படித்தேன் அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ட் என்னோடய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 90s கிட்ஸு. ஸோ 95ல் பிறந்தேன். ஸோ அப்போ நீங்களே ஏஜை வந்து கால்குலேட் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, அண்ணா என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அண்ணா வந்துட்டு இப்போதைக்கு ஒரு ஆஃபீஸில் வந்துட்டு சிஸ்டம் ஆப்ரேட்டராக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் வந்து எங்கள் ஃபேமிலியை பற்றினது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இப்போ ஒரு கேள்வி தோணும், இவ்வளோ நாள் போடாத வீடியோவை இப்போ எதுக்கு போடுறாங்க அப்படின்னு. 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா, இன்றைக்கி நான் எபிசோட் கொடுக்கல, அட்லீஸ்ட் இந்த வீடியோ கொடுக்கலாம் அப்படின்ட்டுன்னு. திடீர்னு ஏன் இந்த வீடியோ கொடுத்தேன் அப்படின்னா, உங்களுக்கே நல்லா தெரியும், இப்போ நிறைய சேனல்ஸ் வந்துட்டு லோ வேல்யூ கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி ட்வீன் கிராஃப்ட் கார்ட்டூன் சேனல்ஸ் வந்துட்டு போயிட்டுருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என் சேனல் போயிடுமோ அப்படிங்கிற பயம் வந்து ஸ்டார்டிங்கில் நிறைய இருந்துச்சு. இப்போ வந்து எனக்கு பயம் இல்லைன்னா சொல்ல மாட்டேன், எனக்கு பயம் வந்து இருக்குதான், நம்ம சேனல் வந்துட்டு போயிடும் அப்படின்ட்டுன்னு. பட் என்னென்னா, இந்த மாதிரி வந்து நிறைய சேனல்ஸ் வந்து போயிட்டே தான் வந்து இருக்குது லோ வேல்யூ கண்டென்ட் அப்படின்ட்டுன்னு. ஸோ நமக்குன்னு மட்டும் கிடையாது, இங்கிலீஷ் சேனல்ஸ் வந்து நிறைய வந்து போயிருக்கு. ஸோ நான் அதையும் வந்து பார்த்தேன். அதாவது நிறைய பேருக்கு வந்து லோ வேல்யூ கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டைசேஷன் வந்து கேன்சல் வந்து பண்ணுறாங்க. நம்ம சேனல் எப்போ போகுது என்னன்னு எனக்கு தெரியலை. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. அதாவது ஃபேஸ் காட்டி வீடியோ போட்டிங்கன்னா சேனல் வந்து போயிடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஐ எம் நாட் ஷுர், நான் அப்படி சொல்லவே மாட்டேன். பிகாஸ் நான் ஏற்கனவே லைவ் வந்து ஃபேஸ் காட்டி தான் வந்து போட்டிருந்தேன் கரெக்டாக. ஸோ அதனால வந்து இது வந்து ரீசன் வந்து கிடையாது. இந்த வீடியோ நான் ரொம்ப நாளாக போடணும்னு நினச்ச வீடியோ. சரி ஓகே, இன்றைக்கி வந்துட்டு நம்மளால் எபிசோட் கொடுக்க முடியாது, அட்லீஸ்ட் இந்த வீடியோ தானே, சும்மா பேசுகிற வீடியோ தானே, அதனால் இதை கொடுக்கலாம் தான் அப்படின்னு தான் சொல்லிட்டு இதை வந்து மேக் வந்து பண்ணி போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இதில் வந்து கொஞ்சம் பேர் தான் வந்து கொஷின் வந்து கேட்டிருப்பீங்க. அந்த கொஞ்சம் கொஷின்ஸுக்கு தான் நான் ஆன்சர் வந்து பண்ணியிருந்திருப்பேன். ஸோ உங்கள் யாருக்காச்சும் இன்னும் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்கணும்னா மறக்காமல் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் தனியான கம்யூனிட்டி போஸ்ட்டும் வந்து போடுறேன், அதுலேயும் வந்து கொஷினை வந்து கேளுங்க. நான் கண்டிப்பாக அதுக்கும் இதே மாதிரி ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். அண்ட் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.